எஸ்எம்கேடியின் அன்பு வணக்கம். சோம்பட்டியில் லொக்கேட்டாக இருக்கிற ஏஎம் ஸ்டுடியோ பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் போன இடம்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எம்இ ஏஎம் ஸ்டுடியோ தான். இந்தியன் பேங்க் செல்லும் வழியில் சுதர்சன் ஏர் கட்டிங் ஆப்போசிட்டில் சத்யராஜ் பூசா கடை பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது. எல்லோரும் தான் ஆஃபர் கொடுக்குறாங்க. இவர் என்னப்பா கொடுக்குறாரு, நியூ இயர் ஆஃபர் என்ன இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு 12க்கு 18 ஃப்ரேம் போட்டால் ஒரு காலண்டர், அதாவது உங்கள் புகைப்படம் போட்ட காலண்டர் கொடுக்குறாரு. இன்னைய தேதியிலேருந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் இருக்குங்க. இவருக்கு முன் அனுபவம் இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. 8 வருஷம் முறையாக தொழில் கற்றுட்டு 2021 தான் தொழில் தொடங்கி நல்லபடியாக செஞ்சிட்ருக்காருங்க. அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் செய்கிறாருங்க. திருமணம், காது குத்து, வளைகாப்பு, பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே செய்கிறாரு. வீடியோ, ஃபோட்டோ ரெண்டுமே பண்ணிகிட்ருக்காரு. ஏஎம் ஸ்டுடியோட நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க. இன்று ஒரு தகவலில் பார்த்தீங்கன்னா உலகின் முதல் புகைப்பட கலைஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் நீஸ் போர் நீப்ஸ் ஆவார். பிரான்ஸை சார்ந்த இவர் 1826 முதல் நிரந்தர புகைப்படத்தை ஓலியோகிராபி என்ற முறையில் எடுத்தாருங்க. உலகின் முதல் புகைப்பட கலைஞர் இன்னொரு செஞ்சாருங்க. 1826ஆம் ஆண்டு தன் வீட்டின் மேல் தளத்திலிருந்து பிட்மேன் ஜீடியா பூசப்பட்ட உலோகத்தகட்டில் முதல் நிரந்தர படத்தை பதிவு செய்தார். இந்த முறை ஓலியோகிராபி என்று பெயரிடப்பட்டது. உலகின் முதல் புகைப்பட கலைஞர் ஜோசப் நீஸ் போர் நீப்ஸா இருந்தால் கூட வணிக ரீதியாக யாருப்பா கொண்டு வந்தது அப்படின்னா இன்னொருத்தர் கண்டிப்பாக இருக்காருங்க. அவரை பற்றின தகவலும் சொல்கிறேன் கேளுங்க. வணிக ரீதியாக டாக்குரோட்டை உருவாக்கியவர் லூயிஸ் டாக்குரே புகைப்பட தந்தை ஒருவராக கருதப்படுறாரு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.